ஹரே கிருஷ்ணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த தீபாவளியை நம்ம எப்படி கொண்டாடுறது, தீபாவளி அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீராஜிதோ மகாலட்சுமி மார்ஜயன் ஸ்ரீயம் அஸ்துதே தீபைர் நிராஜிதா யத்ர தீபாவளி இது ஸ்மிருதா அப்படின்ட்டு கார்த்திகை மகாத்மியம் சொல்லுது. தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பூஜை செய்து, அது மட்டும் இல்லாமல் அன்று தினம் எல்லாரும் பட்டாசுகளை வெடிக்கணும், வானத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டாசுகளால் ஒளிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உல்கஹஸ்தா நரா குரியஹா பித்ருணாம் மார்க்க தரிசனம் அப்படின்ட்டும் சொல்லுது. அதாவது நம்ம இப்போ தான் ரீசண்டாக ஒரு அமாவாசையை கொண்டாடி இருப்போம் இல்லையா, பித்திருக்களுக்காக. ஸோ மகாலி அமாவாசை அப்படிங்கிறதுல பித்திருக்கள் எல்லாரும் கீழே இறங்கி வந்திருப்பாங்க நம்மளை பார்க்கறதுக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பிரசாதத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. திரும்பி அவங்க போகணும் இல்லையா, அவங்களுக்கு மார்க்கம் காட்டுவதற்கு இங்கே சொல்லப்படுது உல்கஹஸ்தா அப்படின்னு சொல்கிறது. நரா குரியா பித்ருடா மார்க்க தரிசனம், மார்க்கத்தை காட்டுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. அந்த வந்த முன்னோர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கத்தை காட்டுறோம், திரும்பி போகிறதுக்கான வழியை காட்டணும். அந்த வழி காட்டுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து பொதுவாக கையில் உல்கதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தாப்பு, இல்லைனா மேலே வானத்தை வெடிக்கக்கூடிய, வானத்தில் போய் வெடிக்கக்கூடிய பட்டாசுகள் என்ன பண்ணணும், இதை வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா பட்டாசுகளை வெடிக்கிறோம். இது ஏதோ ஒரு கலாச்சாரமோ இல்லை தேவையற்ற ஒரு குழப்பமோ இல்லை வெறும் சந்தோஷத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இது. அதனால் சாஸ்திரத்தை நம்ம கடைபிடிக்கணும், சாஸ்திரத்தை பாதுகாக்கணும், நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா எல்லாரும் தீபாவளியை கொண்டாட முயற்சி பண்ணுங்கள். சாஸ்திரத்தின் பிரகாரம் தீபாவளியை கொண்டாட முயற்சி பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணன்.